சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா போதும்ல? அததான் மேடம் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்க வீட்ல கொண்டு வந்து தரேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க சிங்கப்பூர் போக முடியாது. நீங்க முதல்ல அதை உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் நீங்க இந்தியா விட்டு வெளியே போக முடியாதுங்க மேடம். உங்களுக்கு பெர்மிஷனும் கிடையாது. அதுக்காக தான் நான் பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. புரியுது சார். உங்க பாஸ்போர்ட் கொடுங்க. குழந்தைய தூக்கிட்டு போங்க. இருடா. வாசன் வரேன் சார். சார் இவங்கள ஒரு வண்டி ஏத்தி அனுப்பிச்சு விட்டுவாங்க. ஓகே சார், வாங்கம்மா. சூட்கேஸ் எடுத்துக்கோங்க. வாங்க. அந்த பக்கம் போனா ஆட்டோ கிடைக்கும். வாங்க. மாமா, டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் ஏர்போர்ட் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஏன் செவந்தி, அது விட்டா சரின்னு போயிருக்குது. அதுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கிறியே, அது ஃபோன் பண்ணா எடுக்குமா? அது நேரம் ஏர்போர்ட் போயிருக்கோம். நம்ம ரகு சிங்கப்பூர்ல தானே இருக்கான். இது போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் ஃபோன் பண்ணுவான். அப்பா அதுகிட்ட பேசிக்கலாம். பாத்துக்கலாம், விடு. செவந்தி, அவங்க சிங்கப்பூர்லாம் போக மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க. என்ன செஞ்சு சொல்ற? ஆண்டி, பொண்ணு சித்தி திரும்ப வராங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நம்ம சித்தி வராங்க. தமிழ் வரான். நம்ம சாமி கிட்ட ப்ரே பண்ணது பழிச்சிடுச்சு பாத்தியா? ஜாலி. ஏய் மது, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்க? சிந்து, என்ன ஆச்சு? ஏன் திரும்பி வரா? செவந்தி, இப்பதான் விஜய் சார் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. ஹைவேல வண்டியை செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம பூர்ணிமா போன கார் வழக்கம் போல மாட்டிருக்கு. அது யாருமா விஜய்? விஜய் சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர். நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு அங்கிள். நம்ம ஃபேக்டரிக்கு எல்லாம் கூட வந்திருக்காரு. ஓ, அப்படியாமா? சரி, என்னம்மா சொல்றாரு? பூர்ணிமாவோட வண்டியை செக் பண்ணதுல வண்டிக்குள்ள ஒரு பேக் நிறைய கத்தியா கள்ள நோட்டு வச்சிருக்காங்களாம். என்ன சொல்ற சிந்து? வண்டிக்குள்ள கள்ள நோட்டா? யாரோடது? அதான் செவந்தி தெரியல. டிரைவரை கேட்டா இது என்னோடது இல்ல, அந்த மேடமோடதுன்னு பூர்ணிமாவை கை காமிச்சிருக்கான். அடப்பாவி, பூர்ணிமாவோடதா? என்ன செஞ்சு சொல்ற? இல்ல, பூர்ணிமாவை அவன் கை காமிச்சிருக்கான். பூர்ணிமாவை கேட்டா அது என்னோடது இல்லன்னு சொல்லிருக்காங்க. அதான் விஜய்க்கு ஒரே கன்ஃபியூஷன். எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. நான் சொன்னேன், அவங்க கண்டிப்பா அப்படி பண்ற ஆள் கிடையாது சார். வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் சார். என்னன்னு கொஞ்சம் கரெக்டா விசாரிச்சு திருப்பி அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிருக்கேன். அப்போ பூர்ணிமாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களா சிந்து? இல்ல செவந்தி, அவங்க திருப்பி அனுப்பி விட்டுருக்காங்க.